Rishabh, Rishabh. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் கடைக்கு போயிட்டு வர போகிறேன். ரிஷப் வந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தான் தூங்குவான், அதுக்கு மேலே தூங்க மாட்டான். அதுக்குள்ளே கடைக்கு போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வரலாம். இன்றைக்கி வந்து ரிஷப்க்கு வந்து பொட்டுக்கடலை கஞ்சி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 10 ரூபா பேக்கெட் தான் கடையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி லன்ச் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வந்து அழுதுகிட்டே இருக்கான். அவங்க டேடி இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி ரிஷப் வந்து எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் அந்த மாதிரி திங்ஸ் வாங்க போகலாம். சாம்பார் மசாலா இல்லை, குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவாங்களே அது இல்லை. ஸோ வாங்க போகலாம். சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வரலாம். அதுக்குள்ளே ஏந்திரிச்சிட்டானா அழுகுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க போகலாம். கடையில் யாருமே இல்லையா? அக்கா, பொட்டுக்கடலை ஒரு பாக்கெட் கொடுங்க. பொட்டுக்கடலை. சரி, 2 கொடுங்க. தயிர் 2 பாக்கெட். அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு, சாம்பார் பொடி. சில்லி பவுடர், சாம்பார் பொடி. சில்லி பவுடர் 10 ரூபா தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியாச்சு. இப்போ போகலாம். ரிஷப் எழுந்திரிச்சிருப்பான். ரிஷப் தூங்கிட்டு இருக்கானா எழுந்திரிச்சானான்னு தெரியல. தூங்கிட்டு தான் இருக்கான். கடைக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸு குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ வாங்கினேன். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி இல்லை, தீர்ந்துருந்துச்சு, அது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து மாங்காய் ஊறுக்காய். எனக்கு வந்து இந்த மாமியார் மாங்காய் ஊறுக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ மாங்காய் ஊறுக்காய் ஒரு பாக்கெட் வாங்கினேன். நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன், ரிஷப் அப்பா இல்லை. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து இந்த பொட்டுக்கடலை வந்து 10 ரூபா பாக்கெட்டு தான். ஸோ பொட்டுக்கடலை கஞ்சி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் தீர்ந்துருந்துச்சு. ஸோ ஒரு பாக்கெட் வந்து சில்லி பவுடர் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 பாக்கெட் தயிர், 10 ரூபா தயிர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஷாப்பிங். கீழே தான் இருக்குது கடை. ஸோ ரிஷப்பை தூங்க வச்சுட்டு நான் போனேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங். 100 ருபீஸ்க்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் ரிஷப் தூங்கிட்டே தான் இருந்தான். நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்பயாவது தான் குடிப்பேன், அடிக்கடிலாம் குடிக்க மாட்டேன். ரிஷப் வந்து தூங்கிட்டே தான் இருந்தான். ஸோ அவன் ஏந்திருக்கிறதுக்குள்ளே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனியன், டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து நேற்று வாங்கின 4 முட்டை இருந்துச்சு. ஸோ 4 முட்டை வந்து முட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த பவுலில் வந்து உடச்சி போட போகிறேன். ஸோ தனித்தனியாக உடச்சி போடுறதுக்கு வந்து இந்த பவுலில் வந்து ஒரே டைமில் வந்து 4 முட்டை உடச்சி போட்டு குக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சின்ன பிள்ளையில் வந்து நாட்டுக்கோழி முட்டையை வந்து பச்சையாக சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய டேடி வந்து எனக்கு சின்ன பிள்ளையில் அடிக்கடி வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து சாப்பிட கொடுப்பாரு. ஸோ நான் சாப்பிட்ருக்கேன். எங்களோட அரிசி பக்கெட் இதுதான். ஸோ இது வந்து 1 கிளாஸ் அரிசி போட போகிறேன். குக்கர் ரொம்ப பெருசு குக்கர் ஃப்ரெண்ட்ஸ், 7 லிட்டர். முதல்ல மம்மி டேடி எல்லாருமே இருந்தாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து பெரிய குக்கர் வாங்கினோம். அதே இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் வந்து கண்ணாடி கூட விளாண்டுட்ருக்கான். ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ ரிஷப் கூட வந்து கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ரிஷப் வந்து கண்ணாடி கூட விளாண்டுட்ருக்கான். மார்னிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தூங்கவே மாட்டான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லைன்னா ½ அன் ஹவர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏந்திரிச்சிருவான்.
எனக்கு வந்து லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரிஷப்க்கு வந்து பொட்டுக்கடலை வந்து நல்லா லேசாக ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சூப்பராக பவுடராக அரைச்சிட்டேன். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வந்து விரும்பி விரும்பி சாப்பிட்டான். ஸோ ரிஷப்போட லன்ச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரிஷப் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான். ரிஷப் 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 லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு சாப்பிட. மாங்காய் ஊறுக்காய், அதுக்கப்புறம் முட்டை பொரியல், சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப் லஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எழுந்திரிச்சிட்டான். ஸோ நானும் லஞ்சு சாப்பிட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.